இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரூத்தின் சரித்திரம் 4வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்றார்கள். உன்னை காக்கும் பொறுப்பினை உடையவன் இல்லாமல் போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்திரீகள் எல்லோரும் நகோமியை வாழ்த்தினார்கள். நகோமியின் மருமகளான 7 குமாரரை பார்க்கிலும் அருமையான மருமகளான ரூத் போவாசுக்கு பெற்ற கர்த்தர் கொடுத்த ஆண் பிள்ளையை ஸ்திரீகள் வாழ்த்தி ஆசிர்வதித்தார்கள். நகோமி அந்த குழந்தையை வளர்க்கிற தாயானாள். நிறைவுள்ளவளாய் சென்ற என்னை வெறுமையாய் வெறுங்கையாய் திரும்பி வர பண்ணினார் என்று புலம்பின நகோமியின் கரங்களிலே ஓபேத் என்கிற ஆசிர்வாதத்தை ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசிர்வதித்தார். அயல் வீட்டுக்காரிகள் எல்லோரும் நகோமிக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். ஓபேத் என்கிற பெயருக்கு அர்த்தம் வர்ஷிப்பர் என்றும் சர்வன்ட் ஆஃப் காட் என்றும் அர்த்தம். தேவனை துதிப்பவன், தொழுது கொள்ளுபவன், தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் அர்த்தம். பாதுகாக்கும் பொறுப்பினை உடையவன் அற்றுப்போகாதபடி தயவு செய்த தேவனை துதித்து ஓபேத் என்று பெயரிட்டார்கள். நகோமியின் கரங்களிலே அவளை ஆறுதல் செய்கிறவனும் ஆதரிக்கிறவனுமாகிய ஓபேத் என்கிற ஆசீர்வாதத்தை தேவன் அவளுடைய கரங்களிலே கொடுத்தார். நமக்கு ஆறுதல் செய்கிறவரும் நம்மை ஆதரிக்கிறவருமாகிய தேவன் ஒருவரே நம்முடைய வெறுமையை நீக்கி குறைகளை போக்கி நமது கரத்தை, நம்முடைய இருதயத்தை அவருடைய நன்மையினாலே நிரப்ப முடியும். யாக்கோபு, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், அதாவது வெறும் கையாய் போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாக கர்த்தர் ஆசிர்வதித்தார் என்று சொன்னான். அதுபோல நம்மையும் ஆசிர்வதிக்கிற கர்த்தர் நகோமியின் வெறுமையை போக்கி அவளுக்கு ஓபேத் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து குழந்தையை வளர்க்கிற தாயாக்கினது போல கர்த்தர் நமக்கும் ஆறுதல் செய்கிறவராக, நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். நகோமிக்கு தேவன் இறங்கினது போல நமக்கும் இறங்குகிற தேவன் ஒருவர் உண்டு. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நகோமிக்கு கர்த்தர் தயவையும் இரக்கத்தையும் காண்பித்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தயவையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அருளி செய்து எங்களை ஆற்றி தேற்றி ஆதரிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வெறுமையெல்லாம் கர்த்தர் நீக்கி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் எங்களை நிரப்பி எங்கள் இருதயத்தை உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.